எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து, ஒரு இன்ஸ்டிடியூஷன் கல்வி நிறுவனத்திலிருந்து நீங்கள் வாருங்கள் பேசுங்கள் என்று சொன்னதற்கு நான் தான் பெருமைப்பட வேண்டும். சொன்னார்கள் இது யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராம். ஆனால் எனக்கு போதிய அனுபவம் இல்லை என்றால் 2வது முறை தான் இப்போது பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறேன். பட் பார்லிமெண்ட் என்பது ஜனநாயகத்தின் கட்டமைப்பு. The 4 pillars of Indian democracy. Legislature, அதான் பார்லிமெண்ட், where we write laws, we make laws. சட்டத்தை இயற்றுகின்ற ஒரு இடம் பார்லிமெண்ட் அல்லது சட்டசபை, சட்டப்பேரவை. That is called legislatures. Then executives, செயல்படுத்துகின்றவர்கள் அரசு அதிகாரிகள். 3வது ஜுடிஷியல், நீதிபதி, நீதிமன்றம். 4வது மீடியா, ஜேர்னலிசம். இந்த 4 தான் இந்திய திருநாட்டின் ஜனநாயகத்திற்குடைய தூண்களாக விளங்குகின்றது. நினைத்து பாருங்கள், நாம் இருக்கின்றோம் இந்த ஜனநாயக நாட்டிலே சம உரிமையோடு, வாக்குச்சீட்டு கையிலே இருக்கிறது என்ற உரிமை நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோம். ஆனால் கற்கால மனிதன் எப்பொழுது நமக்கு ஆபத்து வருமோ, நமக்கு என்றால் நம்முடைய உடைமைக்கு அல்ல, உயிருக்கு ஆபத்து வருமோ என்று பயந்து பயந்து அஞ்சு வாழ்கின்ற ஒரு நிலைமை ஒரு 800-1000 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. கற்கால மனிதன் விலங்கிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும், வெள்ளத்திலிருந்தும் நிலச்சரிவிலிருந்தும் பூகம்பத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். நாளொரு மேனியும் பொழுது ஒரு ஒன்றுமாக மனிதன் வளர்ச்சி அடைந்த பொழுது இப்பொழுது ஜனநாயகம் ஒரு கட்டமைப்புக்குள் நாம் வந்துவிட்டோம். இதற்கு முன்பு அரசாட்சி, ஆங்கிலேயர் ஆட்சி, இப்பொழுது இருப்பது முடியாட்சி, டெமோக்ரசி. இந்த கட்டமைப்பிலே தான் இந்த பாராளுமன்றம் வருகின்றது. இந்த பாராளுமன்றத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. நல்லதோ கெட்டதோ உன்னுடைய கருத்தை நீ வலிமையாக வைக்க வேண்டும். தோற்போம் என்று தெரிந்தும் நீ தேர்தலில் நிற்கின்றாயே, அதுதான் ஜனநாயகம். என்றாவது ஒரு நாள் மக்கள் என் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அப்பொழுது இந்த மக்களுக்கு சேவை செய்ய நான் முன் வருவேன் என்ற நம்பிக்கையை தருவதுதான் இந்த ஜனநாயகம். இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம், நான் வரும்போது நினைத்துக் கொண்டேன், என்ன இவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அளவிற்கு இப்பொழுது தேறிவிட்டார்கள். இவர்களுக்கு நாம் என்ன சொல்லுவது? எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட். என்னுடைய ஏஜ்ல அந்த காலத்தில் இருக்கும்போது இருந்த அந்த திறன் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. என்றால் அந்த அளவுக்கு இப்போது உள்ளங்கையிலே உலகமே இன்று உங்கள் உள்ளங்கையிலே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. The best brains in the world are determined in the last benches of the classroom சொல்வாங்க. கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் தான், ஒரு சின்னதா ஒரு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவன் நல்ல டாக்டரா வருவான், லாஸ்ட் ரோல படிச்சவன் அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரா இருப்பான். அதனால எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரோ காலி போட்டு லாஸ்ட் ரோ போயிடாது. அப்புறம் நம்மளுடைய டாக்டர் ஃபாதரும் பிரின்சிபலும் கோச்சிக்குவாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். கடலுக்குள்ள போறான், வெள்ள வரும்போது கையில முத்து இல்லை, அதனால அவன் முத்து கிடைக்கல, முத்து கடலை இல்லைன்னா முயற்சி இல்லை. இதுதான் ஒரு மனிதனுக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். முயற்சி, முடியும் என்று நம்பினால் எல்லாம் முடியும். டிட்டர்மினேஷன், அதுதான் வாழ்க்கைக்கு வேண்டிய ஃபவுண்டேஷன். ஏன் சொல்றேன்னா, ஒரு பறவை ஒரு கிளையின் மீது உட்காருது இல்லையா, அந்த கிளையை நம்பியா உட்காருது தன்னுடைய பாரத்தை தாங்கும் சொல்லிட்டு இல்ல, அந்த கிளை உடைந்தாலும் தான் பறந்து விட முடியும் என்று தன் சிறகின் மீது நம்பிக்கை இருப்பதனால்தான் அது தைரியமா உட்காரு.
நமக்கு சரித்திரத்தில் நிறைய புருஷர்கள் இருந்திருக்கிறார்கள். அலெக்சாண்டர், அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் உடைய மாணவன் யாரு? புளூட்டோ. புளூட்டோவுடைய மாணவன் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர். இந்த உலகத்தையே ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த வல்லமை பெற்ற மாவீரன் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறீர்கள் அல்லவா, இது எப்படி சாத்தியம் என்று சொன்னார்கள். அதற்கு சொன்னான், இதற்கு என்னை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் மட்டும் முக்கியமல்ல, எனக்கு அமைந்த என்னுடைய குரு அரிஸ்டாட்டில் தான் இதற்கு முழுமுதல் காரணம் என்று சொன்னார்கள். அந்த அலெக்சாண்டர் பிறந்த உடனே அவருடைய தந்தை எல்லோருக்கும், அவர் ஒரு பெரிய கிங்கு, எல்லாருக்கும் நிறைய பணம் கொடுத்தார், வாரி வாரி இணைத்தார் சந்தோஷத்துல. அப்ப நினைச்சாங்க, பையன் பிறந்துட்டான்னு ஆடுறான் இவன். அவர் சொன்னார், என்னுடைய மகன் பிறந்து விட்டான் என்பதற்காக அல்ல, இந்த நாட்டை ஆளப் போகிறவன் பிறந்து விட்டான் என்பதற்காக அல்ல, இவன் ஒரு நல்ல குரு அரிஸ்டாட்டிலிடம் மாணவனாக சேர என் மகன் இன்று பிறந்திருக்கிறான் என்ற குதூகலத்திலே நான் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுகிறேன் என்று சொன்னானே, அந்த குரு தான் எல்லாமே. மாதா பிதா குரு தெய்வம். குருவை நீங்க சாதாரணமா எடை போட முடியாது. குரு எது சொன்னாலும் நடந்துடும். குரு கோபத்துல, நான் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கணும்னா சொல்றேன், ரொம்ப நீங்க டீஸ் பண்ணிடாதீங்க, சொன்னா நடக்கும். வயிற்றுச்சல்ல சொல்லுவான், நீ நடுத்தல நிப்ப, கடைசியில நீ டிராபிக் இன்ஸ்பெக்டர் ஆயிடும், ரோட்ல தான் நிப்ப. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த உலகம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு தவளை கூட்டம் இருந்துதான். தவளை கூட்டம் போய் 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 திடீர்னு ஒரு பள்ளத்துல 2 தவளை விழுந்துருச்சு. பள்ளத்துல விழுந்த உடனே மற்ற தவளைகள்லாம் பார்த்து ஏராளமா பேசிட்டான், விழுந்துட்டியா அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை போச்சு. 2 தவளைகளும் முயற்சி செய்கிறது, தாவுகிறது, எப்படியாவது மேலே எழும்பி விட வேண்டும் என்று தாவுகிறது. ஆனால் அதுல மேலேருந்து ஒரே கமெண்ட், நம்ம தான் நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம வேர்ல்டு இஸ் சரௌண்டட் பை நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எதுவுமே நீ நல்லா பண்ணனா கூட பாராட்ட மாட்டான், கெட்ட விழுந்துட்ட கீழே எல்லாம் பரிதாபப்படுவான், பக்கம் பக்கத்தில் பரிதாபப்படுவான், ஐயோ போயிடுச்சு ஐயோ போய், நம்மளே மறந்துட்டு அந்த காய ஆரோன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சுத்தி அத்தனை சொசைட்டி ரொம்ப நம்ம மேல அக்கறைப்படும். என்னப்பா உண்மையா இல்லையா? எல்லாம் தூக்கம் சரிப்பான், என்னடா இது நம்மளே மறந்துட்டு நிம்மதியா இருக்கணும்னு பார்த்தா போன் அடிச்சு, இப்ப செல்போன் இன்ஸ்டால வரான், ரீல்ஸ்ல வரான். அப்போ இந்த உலகத்துல நெகட்டிவ் பீப்புள் தான் நிறைய இருக்கா. The negative energy predominates the positivity. அப்ப எல்லாம் சொல்றாங்க, தவறுலாம் நீ உன்னை குதிக்காத, குதிச்சு குதிச்சு நாளைக்கு சாவ போறோம், இன்னைக்கே செத்துற எனர்ஜி போயிடும் அப்படின்னு. அதை கேட்டு 2 தவளையில ஒரு தவளை சும்மா உட்காந்துச்சு. சரி, நாம எதுக்கு இவனை விட நம்ம ஒரு நாள் கூடுதலா வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஆனால் இன்னொரு தவளை விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தாவிக்கிட்டே இருந்தான். ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரம் இல்லையா, காலச்சக்கரம் அந்த தவளை பக்கம் போச்சான், தாண்டிடுச்சான். தாண்டின உடனே திரும்பி பார்த்துதான். இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட், அந்த தவளைக்கு காது கேட்காது. காது கேட்காததுனாலதான் வேற என்ன சொன்னதெல்லாம் கேட்கல, என்னமோ நம்மளை உற்சாகப்படுத்தலாம் வேகமா குதிச்சுட்டான். அதனால் அது இலக்கை அடைந்தது. எனவே உலகத்தில் நல்லா வாழ்ந்தா பாராட்டுறனா இல்லையோ, ஆனால் கீழே விழுந்துட்டோம்னா தூற்றுகின்ற உலகம் இருக்கிறதே, அப்பேற்பட்ட உலகம் இன்னைக்கு எல்லாருடைய நிலைமை அதுதான். இது உனக்கும் விதிவிலக்கு இல்லை, எனக்கும் விதிவிலக்கு இல்லை. கஷ்டப்படும் போது யாரும் இந்த சொசைட்டி, ஐயோ சொசைட்டிக்காக மட்டும் வாழ்கிறாரு. நமக்கு என்ன கரெக்ட் நினைக்கிறியோ, வாட் எவர் யூ ஃபீல் இஸ் ரைட், யூ டூ வாட் எவர் இஸ் யுவர் மைண்ட் சேஸ். அதை தாண்டி மற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். உனக்கென்று ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. பிறந்து விட்டோம், இந்த உலகில் ஒரு குணத்தோட பிறந்து விட்டோம், இதை இனிமே மாற்ற முடியாது. பெற்ற தாய் தந்தையை மாற்ற முடியுமா? நம்முடைய குணத்தை மாற்ற முடியாது. ஆனால் குணம் என்றால் நல்ல குணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், தீய குணத்தை நீங்கள் பார்க்க நிறைய பேரை பழகுங்க. பழக பழக
நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். நீங்க பாட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டே நான் செய்வதுதான் சரி என்று சொன்னால் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே தாமதமாக வைத்துக் கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். பழகுங்கள், செவி கொடுத்து கேளுங்கள். யாராவது உங்களை தவறுன்னு சொன்னா கேட்டுக்கங்க. ரிப்ளை பண்ணணும் அவசியமே இல்லை, செயலின் மூலம் காட்டுங்க. நீங்க ரிப்ளை பண்ண மற்றவங்களுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சு உலகத்தினுடைய வாயை யாராலும் அடைத்து விட முடியாது. ஆனால் செயலின் மூலம் நீங்கள் அடைத்து விடாது. உங்களை யாராவது உங்களை எதிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவனை நீங்க கோபமே படாது. ஆனால் அவன் வாயிலேயே நீங்கள் சிறந்தவன் என்ற பெயர் வாங்கும் அளவிற்கு நீங்கள் முயற்சி செய்து வெற்றி அடைந்து விட்டீர்கள் சொன்னால் அதுதான் உங்களுக்கு வெற்றி. அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். எனவே இந்த பாராளுமன்றத்தில் பேசுவது, பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கை என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாழ்க்கையில நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு இலக்கு இல்லாமல், ஒரு டார்கெட் இல்லாம, ஒரு ஆம்பிஷன் இல்லாம, ஒரு ஃபோக்கஸ் இல்லாம நீங்க செய்தீர்கள் போனீங்க சொன்னா சீக்கிரம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வெற்றியை நீங்கள் சுவைக்க முடியாது. பார்க்கிறோம், அவனும் உழைக்கிறான், நானும் உழைக்கிறேன், 24/7 நானும் அதே வேலையை தான் செய்யறோம், முடியல. ஆனா மாத்தி யோசிக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி வேலை பண்ணா அவன் போன இடத்துல தான் நீயும் போவ. அதை தாண்டி போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையும் செயலும் முயற்சியும் வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். சமுதாயம் அதுதான் எதிர்பார்க்கு. புதுசா என்ன வருது, புதுசா மக்களுக்கு என்ன தேவை, அதை நீங்க செய்ய வேண்டும். வாழ்க்கையில விஸ்டம் மாறாம, தர்மம் மாறாமல் நீங்கள் நடக்க வேண்டும் சொன்னால் அதற்கென்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே யார் கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லாதீங்க, ஆனா யார் கேட்டாலும் நோன்னு சொல்லாதீங்க. எஸ் சொல்றதும் ஈஸி இல்ல, நோ சொல்றதும் ஈஸி இல்லை. சிந்தியுங்கள். எதையுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் ஆற போடுங்க, தள்ளி போடுங்க, யோசிங்க. பிரச்சனை தானா அதோட வழிய, இட் இஸ் த வாட்டர் தட் ஃபைண்ட் இட்ஸ் வே, நாட் த சாண்ட் சொல்லுவாங்க. நீர் தான் அதோடைய பாதையை நிர்ணயிக்கணும், மணல் கிடையாது. எனவே உங்களுடைய பாதையை நீங்கள் உங்களுடைய எண்ணம் தான் சிந்திக்க வேண்டும், எண்ணம் தான் நிர்ணயிக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க விடாது. எது தவறு என்பதை நீங்கள் கொஞ்சம் காலம் தாழ்த்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். இது கண்கூடாக அத்தனை பேர் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற நம்முடைய அறிவார்ந்த அனுபவசாலிகள் சொல்லுவார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் தூங்கி எந்த சரியாடுமா ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி. சரி, நாளைக்கு காலத்தில் பார்க்க, தூங்கி வந்து பாருங்க, நாளைக்கு சரி பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும். என்னப்பா உடனே இன்ஸ்டன்டா 2 மினிட் நூடுல்ஸ் எல்லாம் நினைக்காதீங்க. வாழ்க்கையில் எனக்கு இப்பவே வேணும், கையை கால ஆட்டி அடம்பிடிச்சு அதெல்லாம் வேண்டாம். பொறுமை வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்சஸ்க்கு ஒரு வழி. அதே மாதிரி இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும், எல்லாத்துக்குமே உடனே ஆன்சர் வரணும், எல்லார்கிட்டையும் ஸ்மைல் பண்ணணும், மற்றவங்களுக்காக வாழணும். நீ ஷேர் பண்ண ஆரம்பிச்ச வாழ்க்கையில பிரைவசி தான் உனக்கு பவரே. நீ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணா உன்னுடைய வாழ்க்கை நடுத்தல வந்து சிலவற்றை நமக்குள்ள வச்சுக்கணும். நம்முடைய பிரைவசி, நம்முடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன்னம்பிக்கை, சுயமரியாதைக்கு கீழே நீங்க போயிட்டீங்கன்னா உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் நீ ஒரு கோலை டிட்டர்மின் பண்ணிட்டு போகும்போது அதுலேயும் செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணாதான் வாழ்க்கையில் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். எனவே என்கரேஜிங்கா இருக்கணும்னா பாசிட்டிவிட்டி லைஃப்ல இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் அப்ரோச்ல இருந்தால் டெஃபினட்டா உங்களை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியுமே இந்த உலகத்தில் கிடையாது. கண்கூடா பார்த்து நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு வானிலை அறிக்கை வந்ததுன்னா ஊர்ல இருக்கிறவங்க சிரிச்சாங்க, என்னடா இவன் சொல்றான், வானிலை அறிக்கை சொல்றான், எங்கடா மழை பெய்யும். ஆனா ஒரே ஒரு குழந்தை மட்டும் கொடையோட வந்துதான், மழை பெஞ்சா சொல்லிட்டானே வானிலை அறிக்கை கண்டிப்பா மழை பெய்யும். ஆனா அன்னைக்கு மழையும் பெஞ்சுதான். அதுதான் நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை சொல்லுவான், விளையாட்டா சொல்லுவோம், ஒரு யானையை சின்ன கயித்துல கட்டி போட்டா கூட அதே இடத்துல நிற்கும். என்ன அது யானை ஒரு சங்கிலி, பெரிய சங்கிலி தூண்ல கட்டினா ஈஸியா தள்ளின்னு போயிடுவே, ஒரு சின்ன கயிறுல ஒரு சின்ன ஒரு சணல் கயிறுல நிற்குது. அது நம்பிக்கை. நம்மளை கட்டியிருக்காங்க, நம்ம போகக்கூடாது. கண்டிஷனிங்.
வாழ்க்கையில கண்டிஷனிங்னா என்ன? கிளி வந்து ஒரு கார்டு எடுத்து கொடுத்துட்டு ஒரு அரிசி வாங்கிப்போம், அதுக்கு அது கண்டிஷனிங் தான். அரிசி வேணும்னா ஒரு கார்டு எடுத்து கொடுக்கணும், நல்லது கெட்டது இல்லை. வாழ்க்கையிலே நம்ம கண்டிஷன் சிலதெல்லாம் கண்டிஷன் செய்து கொள்ள வேண்டும். இதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது. பெற்றோர்களை நாம் வந்து தெய்வம், கண் கண்ட தெய்வம் தான். பார்க்காத தெய்வம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கண்ணிலே காணுகின்ற தெய்வம் என்று சொன்னால் நம்முடைய ஈண்டெடுத்த தாயும் தந்தையும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து, என்னைக்கு நீங்கள் அவங்க மரியாதை குறைவு நடந்தீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம் சரியாக போகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.